இச்சபோட் சினிமாவில் என்ன அப்படின்ற விஷயம் பார்க்க பெற முடியும் பார்த்திங்கன்னா, குக்கு வித் கோமாளி சீசன் 6ஓட இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா, ராஜு அவர்கள் தான் வந்து இந்த குக்கு வித் கோமாளி சீசன் 6ஓட செகண்ட் ஃபைனலிஸ்ட்டாக வந்து சூஸ் செய்யப்பட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ராஜு பண்ண ஒரு டிஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவர் கிவ் அப் பண்ணுறேன்னு சொல்லி செஃப் தாமா கிட்ட போய் சொல்லி, செஃப் தாமா வந்து அட்வைஸ் பண்ணி, இல்லை நீ போய் குக் பண்ணு அப்படின்னு சொல்லி அவரை திரும்ப அமைச்சு, அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எஃபர்ட் போட்டு, அவர் கொஞ்சம் டைம்லேயே வந்து அவர் வந்து பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணதை வந்து அந்த இடத்துல வந்து பண்ணியிருந்தார். ஸோ அந்த ஒரு டிஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அவ்வளோ ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸு 4 ஜட்ஜஸும் வந்து புகழ்ந்து தள்ளிட்டாங்க. நம்ம மாதம்பட்டி செஃப் ரங்கராஜ் அவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் போட்டிருந்த கண்ணாடியை வந்து ராஜுக்கு வந்து கிஃப்ட் பண்ண அந்த ஒரு மொமெண்ட் எல்லாமே வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து அவருக்கு ப்ரைஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து செஃப் தாம் வந்து கேட்குறாங்க, சரி என்ன தான் எப்படி தான் இதை வந்து இப்படி பண்ணி கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ராஜு சொன்ன ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஷோக்கு வரும்போது வந்து நான் என் மைண்டில் இருந்த ஒரு விஷயம் எல்லாரையும் வந்து மகிழ்விக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஷோக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து வந்தேன். அதிகமாக எல்லாரையும் மகிழ்விக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் போக போக தான் வந்து எனக்கு என்ன ரிலேஸ் ஆச்சு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் குக்கிங் தெரிஞ்சவங்க வந்து சேனலுக்கு வந்து ரீச் அவுட் பண்ணிவிட்டு சேனலோட ரெஸ்பான்ஸ்க்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் இந்த ஷோக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு குக்கிங் தெரிஞ்சவங்க வந்து இந்த ஷோவை வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அப்படிலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்கள தாண்டி எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னா, நான் அந்த ஒரு வாய்ப்பை வந்து இப்படி ஜஸ்ட் லைக் தட் காமெடி மட்டும் பண்ணிட்டு ஒல்ட்டி விட்டு போயிடக்கூடாதுன்னு நான் வந்து யோசித்தேன். அதனாலேயே வந்து நான் இந்த ஒரு டிஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ இந்த ஒரு டிஷ் வந்து இதுக்கு முன்னாடி எங்கேயுமே வந்து இல்லை, நானே வந்து க்ரியேட்டிவாகவும் இன்னோவேட்டிவாகவும் வந்து ஒரு பண்ண ஒரு டிஷ் தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த ஒரு டிஷ்ஷுக்கு பயங்கரமான ஒரு வரவேற்பு வந்து ஒரு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது இன்றைக்கி. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ராஜு சொன்ன ஒரு விஷயம். ஸோ அவர் வந்து எல்லாருக்கும் தெரியும், பிக் பாஸில் பார்த்தவங்களுக்கு தெரியும், அவரோட ஃபன் சைடு வந்து எல்லாருக்குமே வந்து பயங்கரமாக வந்து பிடிக்கும். ஸோ இந்த அவர் உள்ளே வரார் அப்படின்னு சொன்னோடனே வந்து ராஜு வராரா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இனிஷியலாக ஃபர்ஸ்ட்டு ஃபியூ வீக்ஸ் வந்து ஷட்டிலாக இருந்தார். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமாக அவரோட ஃபன் சைடை வந்து கொண்டு வந்தார். மக்களுக்கும் வந்து பயங்கரமாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா குக்கிங்லேயும் வந்து நல்லா பண்ணி இப்போ வந்து செகண்ட் ஃபைனலிஸ்ட்டாக வந்து அவர் உள்ளே போயிருக்காரு. ஸோ இன்றைக்கி அவர் போட்டு உடைச்ச இந்த ஒரு சில விஷயங்கள் தான் இது நான் சொன்னது. ஸோ இதே மாதிரி எல்லா குக்கு வித் கோமாளி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.